பெண்கள் தாலி கயிறு அணிவதில் இத்தனை விஷயம் இருக்கா? இனி செயின் தேவையே இல்லை. திருமணமான பெண்கள் எல்லோருமே அணியக்கூடிய ஒன்றுதான் தாலி. அதை அந்த காலத்தில் எல்லாம் தாலியை கயிறில் மட்டும்தான் அணிந்தார்கள். பின்பு காலம் போக போக அதை செயினில் போட்டுக்கொண்டார்கள். ஆனால் தாலி கயிறு அணிவதால் அதில் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா? தாலி கயிறு அழுத்துவதால் உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் நம் பெண்கள் கயிறு அணிவது அசிங்கமாக நினைக்கிறார்கள். செயின் அணிந்தால்தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயத்திலும் பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது. தாலி அணிந்திருப்பதால் பெண்களுக்கு மனதில் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கிறது. திருமண வாழ்க்கை உறுதியானது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது. இந்த உள் நம்பிக்கை வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையையும் அளிக்கிறது. மேலும் தாலியில் பயன்படுத்தப்படும் பொன்னும் மஞ்சளும் உடல் நலத்திற்கு பல நன்மைகளை தருவதாக கருதப்படுகிறது. தங்கம் உடலின் சூட்டை சமநிலைப்படுத்தி நரம்புகளின் செயலை ஒழுங்குபடுத்துகிறது. மஞ்சள் கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்டதால் நோய்களை தடுக்கும் சக்தி கொண்டது. தாலி அணியும் இடம் உடலின் நடுப்பகுதியிலும் குறிப்பாக இதயத்திற்கு அருகிலும் இருக்கும். பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி இது இருதய அலைவரிசையை சமநிலைப்படுத்துகிறது. மன அழுத்தம் குறையவும் மன அமைதி பெறவும் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. தாலி தீய ஆற்றல்களை தடுக்கிறது என்பதற்கான நம்பிக்கையும் பரவலாக உள்ளது. கருப்பு கயிறு, மஞ்சள், தங்கம் ஆகியவை சேர்ந்து பெண்களை தீய பார்வையிலிருந்தும் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் காக்கும் என்பதே தலைமுறைகள் தாங்கி வந்த நம்பிக்கை. இதோடு தாலியில் பல சமயங்களில் சிவன், விஷ்ணு அல்லது சக்தி போன்ற தெய்வ சின்னங்கள் இடம்பெறுகின்றன. இது பெண்களை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கும். தெய்வ சக்தி உடன் இருப்பதாக பெண்கள் நம்புவதால் அவர்களின் மன உறுதி மேலும் வலுவடைகிறது. தாலி என்பது குடும்ப பந்தத்தை வலுப்படுத்தும் புனித கயிறு எனவும் கருதப்படுகிறது. கணவன் மனைவி உறவை இணைக்கும் சின்னமாக இருப்பதால் குடும்ப உறவு உறுதியடைகிறது. குடும்பம் ஒன்றிணைந்து நிலைக்க உதவும் அடையாளமாக தாலி விளங்குகிறது. மேலும் தாலி ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. தாயார் தன் மகளுக்கு தாலி அளிக்கும் நிகழ்வு குடும்ப மரபையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் தருணமாகும். இது குடும்பத்தின் மரியாதையை நிலைநிறுத்துகிறது. தாலி அணிந்திருப்பதால் பெண்கள் சமூகத்தில் மதிப்பும் கண்ணியமும் பெறுகிறார்கள். திருமணமான பெண்களாக அவர்களின் அடையாளம் வெளிப்படையாக காட்டப்படுகிறது. பெண்மையின் பெருமையை வெளிப்படுத்தும் இந்த சின்னம் குடும்பத்தின் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது. முடிவாக தாலி என்பது வெறும் ஒரு ஆபரணம் மட்டுமல்ல. அது திருமணத்தின் புனிதம், ஆன்மீக பாதுகாப்பு, உடல் நலம், குடும்ப பந்தம், பாரம்பரிய மதிப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே காட்டும் சிறப்பான அடையாளம். தமிழர் கலாச்சாரத்தில் பெண்களின் வாழ்க்கையை அழகுபடுத்தும் அந்த புனித சின்னமே தாலி. அதனால் முடிந்த அளவு பெண்கள் எல்லோரும் இனிமேல் தாலியை கயிற்றிலேயே அணிவோம்.